அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மேஷ ராசி. சரி, மேஷ ராசியில் 9ஆம் தேதி 18 மற்றும் 27ஆம் தேதி பிறந்தவர்கள். சரி, நம்ம இப்போ அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜியை கலந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, அந்த வகையில் இன்றைக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்கள் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான விளக்கங்கள் எது? சரி, மேஷ ராசி என்பது ராசியில் முதல் ராசி. இவங்களுடைய எண்ணங்கள் என்றைக்குமே ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள், சிறந்த எண்ணங்கள். மேலும் இவங்கள் தனிமையான வாழ்க்கையவே விரும்புவார்கள். தனிமையாக சாதிக்க ஆசைப்படக்கூடியவர்கள். தனிமையிலேயே எல்லா விஷயங்களும் செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் 9ஆம் தேதி பிறந்திருந்தால் செவ்வாய். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராசியும் செவ்வாயாக வருகிறது. இப்போ பிறந்த தேதியும் செவ்வாயோடைய வருகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ஆற்றல், திறமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நிறைய தடைகள் உருவாகி கொண்டே இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு ஆற்றல் நிறையா இருக்குதோ அன்றைக்கு தடைகளும் நிறையாக உருவாகும். இவங்க அரசாங்க சார்ந்த வேலை செய்வது அல்லது அரசாங்கத்தில் சேவை செய்வது போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப சிறந்து பேர் வாங்குவார்கள். இவங்க அரசியலிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமின்றி கல்வியில் சிறந்த கல்வி பெற்று பேர் புகழோடு அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்த எண் 18. ஸோ இந்த எண் பார்த்திங்கனாக்கா 1, 8 சேர்ந்து செவ்வாய் ஆகிறாங்க. அதில் இவங்க சூரியன், சனி மற்றும் செவ்வாய். மேலும் இவங்க மேஷ ராசியில் இருப்பதனால் இந்த ராசிக்கான தனித்துவம் இங்கே மேலும் உயரும். ஏன்னு சொன்னாக்கா இங்கே சூரியனும் இவரோடு சேர்றதுனால இந்த எண்களில் பிறந்தவங்க அரசாங்க துறை, அரசாங்க சார்ந்த சேவை மற்றும் இவங்க பொது சேவையில் ரொம்ப ஈடுபடுவார்கள். பொது சேவையில் ஈடுபட்டு பேர் புகழ் அடைவார்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் இவங்க ரொம்ப ரொம்ப விருப்பம் கொண்டவர்கள். பொது பணி, குழந்தைகள் நலம், குடும்பத்து மேல் மிக அக்கறை உடையவர்கள். மேலும் இவங்களுடைய வாழ்க்கையில் தனக்கென்று சொத்துக்கள் சேர்க்காமல் பிறருக்கென்று அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, அடுத்தது 27 சந்திரனும் கேதுவும். சரி, இப்போ சந்திரனும் கேதுவும் ஒன்று சேர்வதனால இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க நல்ல அறிவாற்றல், ஞாபக சக்தி இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க படிக்கிற விஷயங்களை உடனே மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அது மட்டுமின்றி கேது அங்கே சேர்வதனால் இவங்க ஆன்மீகத்தில் சிறந்த பயணம் பெறுவார்கள். ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக தொண்டு, ஆன்மீக சேவை அல்லது அர்ச்சகர்களாக ஆவதோ அல்லது ஆன்மீக சொற்பொழிவு செய்வது, இது போன்ற விஷயங்களில் இவங்க ரொம்ப ஈடுபடுவார்கள். முக்கியமாக பெண்களாக இருந்தால் இந்த இறை வழிபாட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்டு சேவை செய்வார்கள். அது மட்டுமின்றி இவங்க வாழ்க்கை முழுதும் போராட்டங்கள் நிறைந்தாலும் போராட்டங்களை கொஞ்சம் கூட கருதாமல் தன்னுடைய வெற்றியை மட்டும் நினைப்பார்கள். இவங்களுடைய வெற்றியை என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஆன்மீகத்துக்காக பாடுபடணும், ஆன்மீகத்தை வளர்க்கணும். தானும் தன் குடும்பமும் தன் உற்றார் உறவினர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக சேவையை கொண்டு சேர்ப்பதில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இவங்களுடைய தொழில், சொந்த தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த 3 எண்களில் பிறந்தவர்களும் நல்ல சீரும் சிறப்புடன் வாழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதும் இவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். அதனால் இவங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டியான விஷயங்களை உடனே உள்வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
அதனால் சில நேரங்களில் இவங்க வந்து ஏமாற்றப்படுவார்கள். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பிறரை நம்பி கையெழுத்து போடுவது, ஜாமீன் செய்வது, இது போன்ற விஷயங்களை இவங்க தடுப்பது சிறப்பு. அப்படி இருந்தால் இவங்களோட வெற்றிக்கு அளவே இல்லை. கண்டிப்பாக சிறப்பான வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.